வணக்கம். விஸ்வரூபம் பிரச்சனையும் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குது நாளுக்கு நாளாக. தேட்டருக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வந்தங்காட்டிக்கு இவர் தேட்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி டிடிஎஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்ல, அவங்க இல்லை நீங்கள் இதில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள், ஏன்னா எங்கள் தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கையை எடுத்து வைக்க இப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு படம் ஜனவரி 25 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகி சுமூகமாக முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. நான் இந்த படத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச இந்த வீடியோ பண்ணலை. நான் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, இந்த சோகால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எவ்வளோ சுயநலமாகவும் பாரபட்சமாகவும் இருக்குது. அவங்க சொல்கிறது சும்மா சும்மா வாயில் மட்டும்தான் வார்த்தைகளை தவிர அது செயலில் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. நிறைய ஆக்டர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் அப்படியே தலைக்குப்புறம் விழுந்துட்டு, ஐயோ நீங்கள் தான் எங்கள் அண்ணன், எங்கள் கடவுள், நீங்கள் இல்லைன்னா நாங்களே கிடையாது, இந்த உலகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர காமெடி நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்காக கமலை ஒரு கருவியாக பயன்படுத்தி, ஒரு ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறி போயிட்டு மேலே உட்காந்துன்னே நீ யாரா இந்த ஏணி துருப்பிடிச்சு போச்சு அப்படின்ட்டு மனசாட்சி இல்லாமல் எட்டி உதைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில. உங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரில அவரை கமல்ஹாசன் பேரை சொல்கிறதுக்கு கூட. ஏன்னா அவர் உங்கள் காதுகத்துலேருந்து கிடா வீட்டிலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பாவம் அவர் மெனக்கெட்டு அவருடைய வேலையில் எடுத்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து ஆதரவு தந்து உங்கள் மொக்கையான படங்களுக்கெல்லாம் அவர் ப்ரீமியருக்கு உட்காந்து அதையும் கேமராவுக்கு முன்னாடி போய் சொல்லி படம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா நண்பர் நீங்கள், ஒரு நல்ல தம்பி மாதிரி நீங்கள் அப்படிங்கிறக்காட்டி பல ஆக்டர்கள், நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல, எல்லா ஆக்டர்கள் தான் சொல்கிறேன். அப்படி பண்ணி எவ்வளவோ மாரல் சப்போர்ட் பண்ண கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் போய் அவர் ஒரு சில ஆட்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ பார்த்தோன்னா அவர் தனியாக போயிட்டுருக்காரு. அவரும் நிக்கில் முருகனும் போகிறாங்க. ஏன் அது யோசிச்சு பாருங்கள். ஏன் நீங்கள் ஒரு 2 பேர் உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பயங்கரமான தலைவர வேலையா என்ன? ஒரு அண்ணனுங்கிறீங்க, அண்ணனுங்கிறது என்ன அர்த்தம்னு தெரியுமா? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறவங்க தான் தம்பி, அண்ணன். அப்படிங்கிறப்போ ஒரு அண்ணன் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம இங்கே உட்காந்துட்டு படுத்து பெட்ஷீட் பற்றி தூங்கிட்டு இருப்போமா என்ன? போக வேண்டியதானே, போய் கமிஷனர் ஒரு மாரல் சப்போர்ட் தாங்க அவருக்கு. அவர் அவரோட பேட்டிகள்லாம் பார்த்தேன், இன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப மென்டலாக டவுனாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது பாவம். ஒரு தனி மனிதனாக உட்காந்துக்கிட்டு அத்தனை பிரச்சனையும் ஒருத்தரே சமாளிக்கிறதுக்கும் உங்களில் ஒரு 5 பேர் 6 பேர் போய் நின்று அவர் கூட தோளோட தோளாக நின்று சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருக்கு நிறைய ஒரு பூஸ்ட் வந்திருக்கும். சரி, நம்மை நம்பி இல்லை நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதங்காட்டி நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பார். அது அவருடைய செயல்கள் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது அதை விட்டுருங்க. பட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கடமை இல்லையா? ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை, அவரே தப்பே செய்தாலும் நீங்கள் உரிமையோட போய் சொல்கிறதும் உங்கள் கடமை இல்லையா? அதெல்லாம் செய்யாமல் மௌனச்சாமியார ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த காசை சம்பாதிச்சு என்ன தான் பண்ண போகிறீங்க? அந்த காசை என்ன சாப்பிடவா முடியும்? சாப்பிட்டு என்ன செரிக்கவா முடியும்? எவ்வளோதான் காசு சம்பாதிப்பீங்க, எவ்வளோதான் கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்கிட்டு இருப்பீங்க. அதை தவிர இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு படவில்லையா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. கமல்ஹாசன் ரொம்ப வெகுளியான ஒரு மனிதர், அதுதான் பிரச்சனை. அவருக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். ஏன்னா அவரும் விவரமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, டேக்ஸே கட்டாமல் 10 பைசா கூட கட்டாமல் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு நாங்களும் ஐயோ எங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் உயர்த்துறாங்கோ அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்துட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்துட்டு ஒரு மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு போயிருக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னே உங்களுக்கு ஒரு 10 பைசா ஒருத்தன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டிங்கை போட்டு எவ்வளோ பிரமாதமாக ஷூட்டிங்கெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு உட்காந்து ஐயோ ஐயோ எங்களை கொள்றாங்கன்னு டைலாக்லாம் பேசிக்கிட்டு மேடையில் பேசுனீங்க. அதே மாதிரி தானே உங்கள் சக தோழரும் கமல்ஹாசனும் அந்த கஷ்டத்தை தான் பட்டுட்ருக்காரு. அப்படிங்கிறப்ப ஏன் அவருக்காண்டி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு நாள் உட்காந்து நாங்கள் கமல்ஹாசனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், நாங்கள் அவர் செய்த விஷயங்கள் அத்தனையும் கரெக்டுன்னு எங்களுக்கு தெரியல, பட் நாங்கள் இதை சார்ட் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 10 பேர் கூட முன்னாடி போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? அப்போ சினிமாக்காரனாவே மூஞ்சிக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், மூஞ்சிக்கு முன்னாடி எல்லாம் சிரித்து பேசுவானுங்க, பின்னாடி போனால் காயத்து போவானுங்க, இவனுக்கு எல்லாமே நடிப்பு தான், ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாம் கம்ப்ளீட்டாக நடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மையாயிரும் போலையங்க. யோசிச்சு பாருங்கள். அதுபோக கமல்ஹாசனை போய் இனிமேல் தயவுசெய்து நீங்கள்லாம் போய் அவரெல்லாம் போய் ஃபங்க்ஷனுக்கோ
வேறு எதுக்கும் கூப்பிட்றாதீங்க. கூப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் தார்மீக உரிமையை வந்து இப்போ இழந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர் பைத்தியாரனா இருக்கார். ஏன்னா இப்போ எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க தெரியுங்களா, சாதாரண மக்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நல்ல தெளிவான ஒரு படைப்பாளி அவருடைய சொந்த காசை போட்டு 95 கோடியை போட்டு எந்த வரி ஏய்ப்பும் செய்யாமல் ஒரு ஒயிட் மணியை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறவன் பைத்தியக்காரன். ஆனால் ஒரு பினாமிகிட்ட இருந்து காசை வாங்கி 100 கோடியோ 200 கோடியோ எவனா ஒருத்தங்கிட்ட இருந்து காசை வாங்கி ஒரு பினாமி ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுக்கிட்டு அதிலிருந்து வந்து தனக்கே நம்மளே ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு நான் 10 கோடி 20 கோடி அப்படின்னு நிர்ணயிச்சுக்கிட்டு நான் புதுசாக வந்து ஆடியும் பென்ஸும் அந்த காரும் இந்த காரும் வாங்குறவன்லாம் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழ் சொசைட்டிக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. உண்மை என்னென்னா கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வேணும். ஆனால் உங்களால் வந்து இது ஒரு பெரிய தப்பான எக்ஸாம்பிள் ஆகுது. ஸோ தயவுசெய்து நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுக்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து கமல்ஹாசன்கிட்ட இனிமேல் போகாதீங்க. போய் அவரெல்லாம் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவரை யூஸ் பண்ணாதீங்க இனிமேல். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு வந்து அவர் ஒன்றும் வெற்று காகிதம் கிடையாது. அவரை மதிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி கோடான கோடி ரசிகர்கள் உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டிக்கெட் எப்படா ரிலீஸ் ஆகும் படம் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு எத்தனை லட்சம் ரசிகர்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் பலம், நீங்கள் ஒன்றும் கிடையாது. உங்களையெல்லாம் இன்றைக்கி இருப்பீங்க, நாளைக்கு வந்து தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் கமல்ஹாசன் நாங்கள் தூக்கி வீச மாட்டோம். ஏன்னா கமல் வந்து தப்போ ரைட்டோ உண்மையை பேசுகிறாள் தமிழ்னு தூக்கி இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஸோ தயவுசெய்து எனக்கு உன்னுடைய ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா, நடிகர் அப்படிங்கிற அந்த போர்வையில் போய் பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்துட்டு ஐயோ கமல் தான் என் உயிர்னு தயவுசெய்து சொல்லிடுறாங்க. மகா எரிச்சல் ஆயிடுவோம். நாங்கள் எதனா திட்டினாலும் திட்டிடுவோம் அசிங்கமாக அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.